வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது புத்தாண்டு பலன்கள். சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் 2024 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரம் 4 பாதம். பிறகு வரக்கூடிய பார்வதி அம்மன் பிறந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம். அப்போது சிம்மராசியில் வரக்கூடியது 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள். அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு 2024 வருடத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, சாதகமாக இருக்க போகுதா இந்த 2024 வருடம், இல்லை பாதகமாக இருக்க போகுதா இந்த 2024 வருடம்? வருட பிறப்பு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை, சந்திரனுடைய நாளில் திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 3ஆவது பாதத்தில் 129 டிகிரியில் சிம்ம ராசியில் கன்னியா லக்னத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போது சிம்ம ராசி அதிபதி ராசிக்கு 5ஆவது பாவகத்தில் 4ஆவது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய அருமையான தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு 2 யோகம் இருக்குதுங்க. குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். அப்பேற்பட்ட குரு பகவான் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் அசுவினி நட்சத்திரத்தில் 4ஆவது பாதத்தில் 11 டிகிரியில் இருக்கிறவர் 5ஆவது பார்வையாக சிம்ம ராசியும் பார்க்குறாரு. சிம்ம ராசியாதிபதியான சூரிய பகவானையும் பார்க்குறாரு. 5ஆவது பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறாரு. 9ஆவது பார்வையாக சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானை பார்க்குறாரு. சூரியன் செவ்வாவோட சேர்ந்து சூரிய மங்கள யோகம். இந்த மாதிரி தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. இதனால் வரக்கூடியது என்னன்னா, சிம்ம ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். 12 வருஷமாக கஷ்டம் மட்டும் இருக்குது, கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லை. உழைப்பு மட்டும் இருக்குது, உயர்வு இல்லை. 4 வருஷமாக நான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, மன சங்கடத்தில் இருந்தாலும் சரி, வரக்கூடிய 2024 வருடம் தொடக்கத்திலேயே ஜனவரி மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. முதல்ல பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம். அதன் பிறகு தொழில் வளர்ச்சி கொடுக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது. வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுக்க போகுது. என்ன சார் காரணம்? தொழில் வளர்ச்சி கொடுக்கணும்னா ஆதாரம் இருக்கணும் இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கிறதுனால தான் தொழில் வளர்ச்சிகள் கொடுக்க போகுதுன்றது சொல்லணும் இல்லையா? ஜோதிடம்ன்றது வாக்கு சொல்கிறதா? இல்லையே. கணிதம், திருக்கணித பிரகாரம் நம்ம ஜோதிடம் பார்த்தாலும் சரி, வாக்கிய கணித பிரகாரம் ஜோதிடம் பார்த்தாலும் சரி, ரெண்டுமே கணிதம்தான். அப்போது சிம்ம ராசிக்கு தனத்துக்கு சொந்தக்காரர் புதன், லாபத்துக்கு சொந்தக்காரர் புதன். அந்த புதன் சிம்ம ராசிக்கு 4ஆவது பாவகத்தில் கேட்டை நட்சத்திரம் சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில், புதன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 238 டிகிரி கேட்டை நட்சத்திரம் 4ஆவது பாதம் சுபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். அதாவது லாபத்துக்கு சொந்தக்காரர் புதன், தனத்துக்கு சொந்தக்காரர் புதன் சுபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம். கூட சுக்கிரன் இருக்கிறார், தொழில் ஸ்தானாதிபதி இருக்கிறார். சுக்கிர பகவான் 218 டிகிரியில் அனுச நட்சத்திரம் 2ஆவது பாதத்தில் இருக்கிறவர். அனுச நட்சத்திராதிபதி சனி பகவானுடைய பார்வை வாங்கி தொழில் ஸ்தானமான தன்னுடைய சுய வீட்டை பார்க்கக்கூடிய தருணம் சுக்கிரனுடையது. இதனால் சிம்மராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையிலும் சரி, வாழ்வாதாரத்திலையும் சரி ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது. பொதுவாக உங்களை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் ஒரு இடத்துக்குன்ட்டு அவசியமே இல்லை. ஏன்னா கை காட்டினா போதுமானது. கை காட்டினா பாதியில் நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. வாழ்க்கை முழுவதும் ஒருத்தர் துணையாக வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க.
இதுதான் பாதை, இந்த பாதையில் போனால் அந்த ஊர் வந்துடுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும் போதுமானது. பொதுவாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒருத்தர் காரணமாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு 2024 வருடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போகுது. ஜூன் மாதத்துக்குள்ளாரவே. நான் வந்து வருடம் முழுவதும் உங்களுக்கு நான் சொல்லலைங்க. அக்டோபரில் நல்லா இருப்பீங்க, நவம்பரில் நல்லா இருப்பீங்க, டிசம்பரில் நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்லலை. 6 மாதத்துக்குள்ளாரவே, ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதத்துக்குள்ளாரவே இந்த சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. முதல்ல படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும், பதவி உயர்வு ஏற்படுத்தும், மன அளவில் மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வெளியூர் போகலாம்னு இருக்கிறனுங்க, வெளிநாடு போகலாம்னு இருக்கிறனுங்க, சுய தொழில் செய்யலாம்னு இருக்கிறனுங்க, கனவு மட்டும்தான் காண முடியுது. கடைசியில் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த 2024 வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். 2022 சரி, 2023 சரி. நாம் சம்பாதிச்சிருக்கிறோம், சம்பாதிக்கலைன்னு சொல்ல முடியாது, சாதிக்கலை. நிறைய பாடம் இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படி இருந்திருக்கணும், எப்படி நம்ம இருந்திருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. யாரை நம்பியிருக்கணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்திருக்கணும், என்ன செய்திருக்கக்கூடாது, நிறைய பாடம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. விலை மதிக்க முடியாத ஒரு பாடம். அப்போது அந்த அனுபவமே இந்த 2024 வருடத்தில் உங்களுடைய தரத்தை உயர்த்தும், உங்களுடைய தொழிலை உயர்த்தும், முக்கியமாக புத்திர செல்வத்தை ஏற்படுத்தும். சிம்மராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வம் 2024 வருடத்தில் ஏற்படுத்தும்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன சார் காரணம்? உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு மட்டுமே உரியவர் சூரியன். வேறு எந்த ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி கிடையாது. இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மட்டுமே ராசிநாதனாக சூரியன் வரார். சிவன். அப்பேற்பட்ட சூரியன் 5வது பாவகத்தில் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து புதனுடைய இடமான லாபத்தை பார்க்குறாரு. யாருடைய சாரம்? பூரம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய சாரம். அப்போது குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. குரு பகவான் புத்திரஸ்தானாதிபதி. சிம்மராசி நண்பர்களுக்கு குரு பகவான் தான் புத்திரஸ்தானாதிபதி. அப்போ புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் புத்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக சொல்கிற 100% புத்திர செல்வம் பெறுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். இந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு மனசில் ஏன் சார் வயிற்றெரிச்சலை கிளப்புறீங்க? நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் இல்லை, என் ஜாதகத்தை நீ பார்க்கல, எங்கிட்டோ இருந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இது நடக்குமா? இது நடக்கணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, ஏன் 2 மணி நேரத்துக்கு முன்னுக்கு கூட உங்களுக்கு தெரியாது நான் உங்கள் கண்ணில் படுவேன்ட்டு. இப்போ பட்டுட்டேன்ல. என் வீடியோ பார்ப்பீங்க நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இல்லை. இதை ஏற்படுத்திய இந்த பிரபஞ்சம் நான் சொன்ன விஷயம் நடக்கணும்னு விதி இருந்தால் அது மாறவா போகுது? இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தான் காட்டும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. அந்த மாதிரி நிச்சயமாக என்னுடைய வாக்கு பலிக்கணும்னு ஒரு விதி இருந்தால் அது மாறாது. சிம்மராசி நண்பர்கள், இதுக்கு முன்னாடி நான் முயற்சி பண்ணேன், செஞ்சேன், கொண்ட இதெல்லாம் ஒரு புறம் விடுங்க. இந்த நேரத்தில் புத்திர வளர்ச்சிக்குண்டான ஒரு பாதை என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இயற்கையாக பிறந்தாலும் சரி, இல்லை செயற்கையாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தினாலும் சரி, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆக புத்திர வளர்ச்சி பெருகும். செல்வத்திலும் மிகப்பெரிய செல்வம் எச்செல்வம் கேட்டிங்கன்னா புத்திர செல்வம் இல்லையா? காசு பணம் வச்சுருக்கிறோம், அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம வம்ச விருத்தி ஆகிடுச்சுடா அப்படின்றது தான் உண்மையான ஒரு செல்வம். இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு உண்மையான ஒரு செல்வம், புத்திர செல்வம் இந்த வருடத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அதுபோக பூர்வீக சொத்தில் அப்பா வாங்கின சொத்து பூர்வீகம் வராது, தாத்தா வாங்கின சொத்து தான் பூர்வீகம் வரும். பூர்வீக சொத்தில் உங்களுக்கு சங்கடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பாரு வாங்கின சொத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கின சொத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும்
அந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த 2024 வருடம் வரப்போகுது. எந்த வகையில்? அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வா அப்படின்ற பூமிகாரர் இருக்கிறார். செவ்வாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாவை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுது. செவ்வா உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகமான குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறார். குரு பகவான் செவ்வாவுடைய வீட்டில் இருந்து செவ்வாய் இருக்கும் இடத்தை பார்க்குறார். இதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த மண்மனையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. இதே சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த 2024 வருடத்தில் நிறைய நண்பர்களுக்கு சொந்த வீடு வாய்க்க போகுது. இன்னும் ஒரு சில நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இது 100% அப்படியே பொருந்தும். அந்த நாட்டு குடி உரிமைக்காக நான் 6 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த நாட்டுக்கு வந்துட்டு இந்த நாட்டுடைய குடியுரிமையை நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், முடியலைங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த 2024 வருடத்தில் குடியுரிமை கிடைக்கும். அதுபோக வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு மண்ணு மனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்பிக்கிற மாதிரி ஆகிடுச்சிங்க. இந்த 2024 வாங்காத பணத்துக்கு வட்டி தான் நீங்கள் கட்டிகிட்டு இருந்தீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும் இந்த பிரபஞ்சம். செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சிங்கன்ற ஒரு சூழ்நிலைக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படும். அதாவது அந்த செய்யாத தப்புக்கு தான் நீங்கள் தண்டனை அனுபவிச்சிங்க, வாங்காத பணத்துக்கு தான் வட்டி கட்டிகிட்டு இருந்தீங்கன்றது தெரியப்படுத்தும் மற்றவங்களுக்கு. அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக வரக்கூடிய தருணம் இந்த 2024. அதுவும் ஜனவரி மாதத்தில் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் முற்பகுதியில் கொடுத்த பலனை விட பிற்பகுதி குறைச்சலாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது, குறைச்சலாக தான் இருக்கும். முற்பகுதி நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு முற்பகுதி கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதி லாபமாக இருக்கும். ஒரு சிலருக்கு முற்பகுதி நல்லா இருக்கும், பிற்பகுதி கஷ்டமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு பிற்பகுதி ஜூன் மாதத்துக்கு மேற்கொண்டு கொஞ்சம் தாமதமாக இருக்கும் வேலைகள், முற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிணறு வெட்டலாம்னு இருக்கிறேன் சார் விவசாய நண்பர்கள், தாராளமாக விட்டுங்க, தாமதிக்காதீங்க, ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு செஞ்சுக்கிடுங்க. போரு போடலாம்னு இருக்கிறேன் சார், 10 போர் போட்டு ஆள் துணை கிளர் 10 போர் போட்டு எனக்கு ஃபெயிலர் ஆகி போயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிடுச்சு, தண்ணியை பார்க்க முடியல, புகையை தான் நான் பார்த்தேன், என் காசு பணமெல்லாம் புகையாக போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு நீங்கள் போர் போடுங்க, தண்ணி வரல, தண்ணி நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் என்னையா ஜோசிக்காரன்ட்டு. உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்கல, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குது, யாருடைய சாரம் வாங்கியிருக்குது, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு நான் பார்க்கல. ஆனாலும் கோச்சார கிரக நிலைகள் படியே உங்களுக்கு 100% உத்தரவாதமாக கொடுக்குறேன். சிம்மராசி நண்பர்கள் போர் போட்டால் கண்டிப்பாக தண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக வியாபார வளர்ச்சிகள் கொடுக்கும். விவசாய நண்பர்களுக்கு நல்ல ஒரு நேர காலங்களாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவ செலவுகள் இத்தனை நாள் சுகருக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன், பிபிக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேற்கிட்ட சுகர் இருக்காதா, பிபி இருக்காதா? அது இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி சுகரு பிபி இல்லாதவங்க 30 வயசுக்கு மேற்கொண்டு ரொம்ப ரேராக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மன அழுத்தம் குறைஞ்சாவே பாதி நோய் சரியாக போயிடும். மன அழுத்தத்தை குறைக்க போகுது, மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள்லாம் விலக போகுது. எது எப்படி இருந்தாலும் நமக்காக நாம் வாழல, நம்மளை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கஷ்டம் மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நினைக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கக்கூடிய தருணம் இந்த 2024 வருடத்தில். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, காற்றடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். ரெண்டும் போயிடுச்சுன்னா வேலைக்காகாது. சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி தரக்கூடிய தருணமாக இந்த 2024 வருடம் வரப்போகுது. ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து. பிப்ரவரி 16லிருந்து மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வருஷத்துலேயே பயன்படுத்திக்கிடுங்க. காதலர்கள், பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவி கை கொடுக்கணும். பிரிஞ்சு போன கணவன் மனைவி கை கொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்க போகுது. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அனுபவிச்சு எனக்கு சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன்.
இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிடர் நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.